ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் போல் மழை பெஞ்சுது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட போகக்கூடிய டைமில் ஹெவியாக பெய்யும் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் ரெயின் கோட் எடுத்து வச்சுருந்தேன். நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்ப டைமில் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டாப் ஆகிட்டு, அப்படியே ரெயின் கோட்டை வச்சுட்டு ஒரே ஒரு குடை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர வழியிலே பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த இப்பி நூடுல்ஸ் அப்படின்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமா, அதனால் அதை வாங்கிட்டு டக்குன்னு பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே நல்லா பசியாக தான் வந்திருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் மணப்பாடு போயிருந்தோம். அப்போ இந்த கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாங்கிட்டு எங்கே வச்சேங்கிற ஞாபகமே இல்லை, வெளியே இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருவாடு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஞாபகம் வரும்போது தான் அதை பார்க்குறேன், கருவாடை காணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பூனை எதுவும் தூக்கலை, ஒரு இடத்துல சேஃபாக தான் இருந்துச்சு. அப்படியே நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவி வச்ச பாத்திரங்களெல்லாம் எடுத்து அடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் பால் வந்துச்சு, அதனால் டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு டீ அடுப்பில் வச்சுருக்கேன். எனக்கு சும்மாவே டீ நல்லா குடிப்பேன், அதுவும் இந்த மழை டைமில் சொல்லவா வேணும், எப்படா பால் வரும்ன்ட்டு ஏங்கிட்டே இருந்தேன். வந்தவுடனே டீ போட்டு குடிச்சிட்டேன். அதுக்குள்ளாடி பிள்ளைங்களுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. பையனை மட்டும் நம்ம லைட்டாக கிளப்புற மாதிரி இருக்கும். பொண்ணு பெரிய பொண்ணு, அதனால் அவளே கிளம்பிடுவா. பையனுக்கு மட்டும் லைட்டாக ட்ரெஸ் பண்ணி விடுறது, அந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ சர்ச்சில் லென்த் டேஸ் அப்படிங்கிறதுனால வெனஸ்டே ஃப்ரைடே ப்ரேயர் இருக்கும். அதனால தான் வீட்டு வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிட்ருக்கேன்.